அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடகராசி பெண்களின் ரகசியம். அப்படி கடகராசி பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசி சேர்ந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது 4வது ராசியாகும். இவற்றில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்த கடகராசிக்காரர்கள் ஆவார்கள். நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம். இவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள். நிலா தேய்ந்து வளர்வது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மாறுவதில்லை. அதுபோலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இன்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத உண்மை தன்மை உடையவர்கள். மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள். கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அமைதியான, மரியாதையான, நல்ல பண்புகளை கொண்டவர்கள். மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும். புகழை தேடி செல்ல மாட்டார்கள், ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள். புகழ் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்து விடுவார்கள். தோல்வி மனப்பான்கு அருகில் இருப்பவர்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும். இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவர்களுடைய மென்மையான மனதை காயப்படுத்தும். அது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி விடுவார்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு சில நேரங்களில் உலகை வெறுத்து பேசுவதும் உண்டு. அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும். 2 வகை கடகராசிக்காரர்கள் உண்டு. முதலாமவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகமும் வட்ட கண்களும் உடையவர்கள். 2ஆம் அவர் பெரிய தலைப்பகுதியும் துருதிய கண்ணும் மேல் நோக்கிய புருவமும் உடையவர்கள். ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கின்றி இருக்கும். பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கட்டு கொண்டவர்கள். உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூற அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும், உணர வைக்கும். புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாக பிரதிபலிப்பார்கள். வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள். கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள். இவர்கள் தேசபக்தர்கள். பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். கடகராசிக்காரர்களிடம் மக்கள் தமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார்கள். தன் வாழ்க்கை ரகசியங்களை அதிகம் பேச மாட்டார்கள். மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவார்கள். தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள். அதை கருத்துடன் பாதுகாப்பார்கள். தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள். வேறு திசைகளில் வழிகளிலும் செய்வது போல் இருந்தாலும் கவனம் சிதறாமல் அதை அடைவார்கள். மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன் வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள். முதலில் தான் சென்று உதவி செய்ய தயங்குவார்கள். தன் செயல்களை நன்கு யோசித்து தான் செய்வார்கள். தக்க முன் உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுதான் செயலில் இறங்குவார்கள். தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர்கள். தன் வீட்டில் தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வார்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர மாட்டார்கள். எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள். அதேபோல் எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள். கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பார்கள். பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை என்றும் மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள். புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும். உற்சாகம் இவரை மேம்படுத்தும். பொருளாதார சரிவு, நெருங்கியவர்களுடைய இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைப்பார்கள். இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் உடல் சுகமற்று இருக்கும் போதும் மற்றவர் தம்மை பார்த்து பரிதாபமோ பச்சாதாபமோ படுவதை கண்டு சகிக்க மாட்டார்கள். இவர்களுடைய மரபு முழங்கால், சிறுநீரகம், ஜீரண உறுப்பு, பித்தப்பை, குடல், தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்பு உள்ளது. எதிர்மறையான தோல்வி மனப்பாங்கு கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார்கள். தோல்வி
தோட்டம் அமைப்பதில் விருப்பமுள்ளவர்கள் வங்கியில் பணம் சேமிப்பதையும் விரும்புவார்கள். குறைவாக சிக்கனமாக செலவு செய்வார்கள். பண விவகாரத்தை இதுவரை விட யாரும் சிறப்பாக செய்ய இயலாது. இவர்கள் சிக்கன பேர்வழிகளே தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல. தனக்கு மிக வேண்டியவர்களுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர்கள். உலகில் பசி பட்டினி மற்றும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணுவர்கள். உணவை வீணாக்குவது இவருக்கு பிடிக்காத விஷயமாகும். இது ஒரு குற்றம் என்று வருந்தி வாதிடுவார்கள். இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள். தனக்கு வேண்டியவர்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படும் இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலும் பெற்றவர்களாக இருப்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு எழும் சர்ச்சைகளை தவிர்க்கும் மனதிடம் இவர்களிடம் உண்டு. அது மட்டுமில்லாமல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்களில் இவர்கள் சோகமாகவும் சூரியன் பளிரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலமாகவும் இருப்பார்கள். குதூகலம் சோகமும் மாறி மாறி வரும் குணம் கொண்டவர்கள். நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி, பணிவுடனும் சுகாதாரத்துடனும் இருக்கும் குணம் உள்ளவர்கள். செலவு செய்யும் எண்ணம் இருந்தாலும் சிறந்தளவாவது சேமித்து வைக்கும் குணம் உள்ளவர்கள். தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயல்வார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் பணம் குறித்து இவர்களுக்கு பேச பிடிக்கும். அது மட்டுமில்லாமல் அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு விலை பரிசு அவசியம் இல்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளியிடுவார்கள். நில ஒளியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவார்கள். முழு நிலா ஒளி இவருடைய ஆழ் மனதில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவார்கள். காதல் கொண்டிருக்கும் போது 2 முறைகளை கையாள்வார்கள். ஒன்று கூச்ச சுபாவம், முழுமையான குணம், சுமூகமான உணர்வுகளை வெளிப்படுடுபவராகவும் இருப்பார்கள். இரண்டாவது சற்று பிடிவாதமானது ஆகும். ஏதாவது ஒரு முறையில் தன் காதலனுடைய அருகாமையை பெறுவது அல்லது நல்ல உண்மை காதலுக்கு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவர் அல்ல. இதில் நல்ல செய்தி என்னவெனில் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பெண்களிடம் நல்ல குணங்கள் மிகுந்த இருக்கும். எனினும் தான் குறை காணப்படுவதை விரும்ப மாட்டார்கள். கேலியும் தான் ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்டார்கள். அரிதாகத்தான் தான் கோபப்படுவதை காட்டுவார்கள். மனதிற்குள்ளேயே அழுத்திக் கொள்வார்கள். தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள். ரகசியம் இவர்களால் காக்கப்படும். தான் அழகில்லை, இளமையாக இல்லை, புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர உண்டு. இக்கருணங்கள் 4 முறை இவருடைய மனநிலை மாற்றம் அடையும். தனது அடிப்படையோடு மிகுந்த நட்புடையவர்களாக இருப்பார்கள். நன்கு சமைப்பவர்கள். அதேபோல் இப்பெண்கள் தனது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டார்கள். இவர்கள் மேம்போக்காளர்கள் அல்ல, ஆழமான உணர்வு கொண்டவர்கள், மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள். கடினமான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும். இவர்கள் சோகத்தில் வீழ்வார்கள். அதிகம் கண்ணீர் விட்டு ஆளும் தன்மை உடையவர்கள். எதையும் சேர்த்து சேமித்து வைக்கும் குணம் உடையவராக இருப்பார்கள். அதேபோல் நூல், பொத்தான் போன்ற சிறு பொருட்களை கூட கவனமாக பாதுகாப்பார்கள். பாரம்பரியமான பழமையான இருக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகள்.